जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई शिरडी साई माई. ஜெய் சர்க்குருநாதா. பாபாவினுடைய மத்தியான கால ஆரத்தியில் பக்கம் 36 சதா சத்ஸ்வரூபத்தோடு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு பாட்டு, ஸ்ரீ சாயிசே கிருபாநிதின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகங்கள். ஸோ பக்கம் 36 எடுத்துக்கோங்க. ரொம்ப அற்புதமான ஸ்லோகங்கள் கற்றுப்போம். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாயிநாத் மகாராஜ் கி ஜெய். ஜெகத் மாதே ராதே கிருஷ்ணமாயி கி ஜெய். ஜெய் சர்க்குருநாதா. பாபாவினுடைய அருட்பெரும் கருணையினால் இப்போ நம்ம 10வது பாடல்னு நம்ம சொல்லக்கூடாது, 9வது பாடலோடு இணைஞ்சது தான் இந்த ஸ்ரீ சாயிசே கிருபாநிதே அகில கிருணாம்னு சொல்லக்கூடிய மந்திரம்னு சொல்லலாம், ஸ்லோகம்னு சொல்லலாம், வேதம்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஒன்றும் தவறு கிடையாது. ஆகையினால ஆனால் இதை 10வது பாடலாக அடியை நோட் பண்ணியிருக்கேன். அதில் இந்த சாயி ஸ்ரீ கிருபாநிதே உங்களுக்கு கொடுத்த பிடிஎஃப்பில் இது சரியாக 10 அப்படின்னு 9ன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல 9ன்ற இடத்துல நான் 1 நம்பர் போட்டிருக்கேன். அதே மாதிரி 2 3 4 5 6 7 அந்த மாதிரி அடியின் பிரிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் நம்பர் எல்லாத்தையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. ஏன்னா இதையும் சேர்த்து சொன்னால் வீடியோ பெருசாகிடும், உங்களுக்கு கொஞ்சம் கற்றுக்கிறது சிரமமாக இருக்குன்றதுனால இந்த 9வது பாட்டை 2 அடியன் பிரிச்சுட்டேன். அது 10வது பாடலாக அடியன் வச்சுருக்கேன். சுவாமியோட அருளால் இப்போ நம்ம இதை கற்றுப்போம். சாய்ராம். ஸ்ரீ சாயிசே கிருபாநிதே அகில கிருணாம் ஷர்வார்த்த சித்தி பிரத யஸ்மத் பாதரஜ பிரபாவ மதுலம் தாதாவிவக்யாச்சமஹ சத்வக்யாச்சரணம் கிருதாஞ்சலிபுட சம்பிராமிதோஸ்மி பிரபோ ஸ்ரீமத் சாயி பரேச பாத கமலான் நான்யம் சரண்யம் மம. இந்த வீடியோவில் நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அடின்னு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோவில் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி மார்க் நீங்கள் பண்ணிக்கிங்க. இப்போ சொன்னதனுடைய இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை முதல்ல ஃபஸ்ட்டு தமிழில் பார்த்துட்டு இன்ச்சு டு இன்ச்சாக நம்ம பாபாவுடைய அருளால் கற்றுப்போம். ஓ சாயிசா, கருணை கடலே, நீங்கள் பக்தர்களின் வாழ்க்கையில் வெற்றிகளையும் வாழ்க்கையின் லட்சியமான அறம், பொருள், இன்பம், மோக்ஷம் போன்ற அனைத்தையும் வழங்குகிறீர்கள். உங்கள் பாத தூசியின் மேன்மையை பிரம்மனாலும் கூற இயலாது. ஆழ்ந்த பக்தியுடன் அளவில்லா நம்பிக்கையுடன் நான் பரிபூரணமாக உங்கள் திருவடியில் முழுமையாக தஞ்சமடைகிறேன். சத்குரு சாயிநாதா, எங்கள் முழுமுதல் பரம்பொருளே அப்படின்றது அர்த்தம். ஸோ இதை இன்ச்சு டு இன்ச்சாக கற்றுப்போமா? ஸ்ரீ சாயிச, ஸ்ரீ சாயிசே அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீ சாயிசே கிருபாநிதே, கிருபாநிதி, ஸ்ரீ சாயிசே கிருபாநிதே அகில கிருணாம், அகில கிருணாம், அகில கிருணாம்னு சொல்லலாம், நிருணாம்னு சொல்லலாம். அகில ருணாம், அகில நிருணாம், அகில அந்த இன்னு சொல்லப்பட இருக்கிறது இல்லையா, இந்து அப்படின்னு சொல்கிறதுல ஈ கிடையாது, தூ கிடையாது, நடுவில் இன், ந போட்டு மேலே புள்ளி இன், அகிலன் ருணாம் அப்படின்றத மாதிரி கூட சொல்லலாம். அடுத்து மார்க் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸ்ரீ சாயிசே கிருபாநிதே அகில நிருணாம். அடுத்து மார்க் பண்ணிட்டேன் பாருங்கள். அதோடு அது முடிஞ்சிடும். சர்வார்த்த சித்தி பிரத, ஒரே வரியில் 2 பிரிவினை வருது. ஸ்ரீ சாயிசே கிருபாநிதே அகில கிருணாம் சர்வார்த்த சித்தி பிரத, சர்வார்த்த சித்தி பிரத யஸ்மத் பாதரஜ, யஸ்மத் பாதரஜ பிரபாவ மதுலம், யஸ்மத் பாதரஜ பிரபாவ மதுலம் தாதாபி, தாதாபி வக்தா சமஹ, வக்தா சமஹ, வக்தா சமஹ. ஸ்ரீ சாயிசே கிருபாநிதே அகில நிருணாம் சர்வார்த்த சித்தி பிரத யஸ்மத் பாதரஜ பிரபாவ மதுலம் தாதாபி வக்யா சமஹ சத்பக்யா சரணம் கிருதாஞ்சலிபுட, சத்பக்யா, சத்பக்யா சரணம் கிருதாஞ்சலிபுடஸ், சத்பக்யா சரணம் கிருதாஞ்சலிபுட
அந்த இஸ்ஸு மறைஞ்சிரும். ஆனால் இதில் இருக்குது பார்த்தீங்களா, பூட இஸ் புடஸ்னு இருக்கும். அதில் இஸ்ஸை அழிச்சிருங்க, இஸ்ஸு வேண்டாம். சத்பக்யா சரணம் கிருத்தாஞ்சலி புட சம்பிராமி தோஸ்மி பிரபு. சம்பிராபி அப்படின்றது தான் வரும். ஆனால் பாடும் பொழுது சம்பிராமி தோஸ்மி பிரபு ஃபாஸ்ட்டாக பாடுறதுனால பியா மாறிடும். ஸோ அதனால் அதை நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பாடும் பொழுது சேஞ்ச் ஆகும், ஒன்றும் தப்பு இல்லை. ஸ்ரீமத் சாயி பரேச பாத கமலான் நான்ய சரண்யம் மம ஸ்ரீ சாயி சே கிருபா நிதே அகல நிருணாம் ஷர்வார்த்த சித்தி பிரத யஸ்மத் பாதரஜ பிரபாவ மதுலம் दादा विवख्या चमः सत्पख्या चरणं कृताञ्जलि पुड सम्प्रामि दोस्मि प्रभो श्रीमत्सायि परेशपादकमलान् नान्यं चरण्यं मम सायि रूपतररोगवोत्तमं भक्तकामविभुत्रमं प्रभुं माययो भगदसिद्धशुद्धये सिद्धयां कमगनिर्षं मुदा. அடுத்து இதுக்கு என்ன தமிழ் அர்த்தமா? பகவான் ராகவன் சாயியாக அவதரித்துள்ளார். அவர் மோக மயக்கத்தில் மூழ்கி இருக்கும் மனதை தூய்மைப்படுத்தி நாம் விரும்பியதை தரும் கற்ப விருட்சமாக வரங்களை கொடுத்து அருள்கிறார். ஸ்ரீ சத்குரு சாயிநாதா, உங்கள் திருவடிகளை வீழ்ந்து பணிகின்றோம் அப்படின்றது அர்த்தம். இப்போ சாயி ரூபதர ராக ஒத்தமம், சாயி ரூபதர ராக ஒத்தமம், உத்தமம்னு சொல்லுவாங்க இல்லையா, இல்லை ஓ சேர்த்துக்க வேண்டியதுதான். சாயி ரூபதர ராகவொத்தமம் பக்த காம விபுத்திரமம் பிரபும், பக்த காம விபுத்திரமம் பிரபும், பக்த காம விபுத்திரமம் பிரபும். விபூத திருமம் அதில் இத்து வர்றதுனால திருமம் அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும். சாயி ரூபதர ராகவொத்தமம் பக்த காம விபுத்திரமம் பிரபும் மாயையோ பகத சித்த சுத்தயே, மாயையோ பகத சித்த சுத்தயே சித்தயாம்க மகர் நிஷம் முதா சாயி ரூபதர ரோகவொத்தமம் பக்த காம விபுத்திரமம் பிரபும் மாயையோ பகத சித்த சுத்தயே சித்தயாம் கமகநிர்ஷம் முதா சரஸ்சுதாம் சுப்ரதிமம் பிரகாசம் கிருபாதபத்ரம் தவசாயிநாத் தப்தேய பாதா சமதாசிதானாம் ஸ்வச்சாயயா தாப பாகரோது. இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம்னா, சத்குரு சாயிநாதா, உங்கள் பாதங்களில் அடைக்கலம் அடைந்தால் இவ்வுலக வாழ்க்கையின் வெப்பத்தால் வேகம் உள்ளங்களுக்கு குளிர்கால சந்திரனின் மென்மையான கதிர்கள் போன்ற சுகம் கிடைக்கும். உங்கள் கருணையின் கருவூலம் அனைவருக்கும் அருளி தந்து அரவணைக்கும் சத்குரு சாயிநாதா, உங்கள் திருவடியை பணிந்து வணங்குகின்றேன் அப்படின்றது அர்த்தம். சரஸ்சுதாம் சுப்ரதிமம் பிரகாசம், சரஸ்சுதாம் சுப்ரதிமம் பிரகாசம், சரத்சுதாம் சுப்ரதிமம் பிரகாசம். குருபாத பத்ரம் தவசாயிநாத தப்தீய பாதாஜ் சமாச்ரிதானாம் ஸ்வச்சாயயா தாப ம பாகரோத்து சரஸ்சுதாம் சுப்ரதிமம் பிரகாசம். குருபாதபத்ரம் தவசாயிநாத தப்தீய பாதாத் சமாச்ரிதானாம் ஸ்வச்சாயயா தாப ம பாகரோது. சரஸ்சுதாம் சுப்ரதிமம் பிரகாசம் குருபாதபத்ரம் தவசாயிநாத் தப்தீய பாதா சமசார்த்திதானாம் ஸ்வச்சாயயா தாமபகரோத். உபாசனா தேவத சாயிநாத் ஸ்திரை மஹ்யோபாசனினா சமஸ்வம் ரமேன்மனோன்மே தவ பாதயுக்மே பிருங்கோ யதாப்ஜே மகரந்தலுப்தஹ.
இதுக்கு என்ன ஃபஸ்ட்டு தமிழ் அர்த்தம்னா, ஓ சாயிநாதா, நீங்களே நான் வணங்கும் உபாசிக்கும் கடவுள். உங்கள் புகழ் பாடி போற்றும் பக்தன். தேனிருக்கும் மலர்களை சுற்றி வட்டமிடும் தேனீக்களைப் போல என் மனம் எப்பொழுதும் உங்கள் திருப்பாதங்களின் மீதே லயித்து இருக்க வேண்டும். சத்குரு சாயிநாதா பிரபுவே, உங்கள் திருவடிகளை பணிந்து வணங்குகிறேன் அப்படின்றது அர்த்தம். உபாசனா தெய்வத சாயிநாதா, உபாசனா தெய்வத சாயிநாதா. ஸ்த வரிமயோ ஸ்த வைர்மயோ ஸ்த வைர்மயோ பாசினா பாசனினானா ஸ்து தஸ்வம் ஸ்து தஸ்வம் ஸ்து தஸ்துவம் ஸ்து தஸ்துவம். இந்த பேராகிராஃப் மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்குது, அதை கவனமாக வார்த்தைகளை உச்சரிக்கணும். உபாசனா தெய்வத சாயிநாத ஸ்த வைர்மயோ பாசனினா பாசனினா ஸ்து தஸ்துவம் ஸ்து தஸ்துவம். ரமேன் மனோன்மே தவபாத யுக்மே பிரிங்கோ யதாப்ஜே மகரந்த லுப்தஹ உபாசனா தெய்வத சாயிநாத ஸ்தைமயோபா நினா ஸ்து தஸ்வம். ரமேன் மனோன்மே தவபாத யுக்மே பிரிங்கோ யதாப்ஜே மகரந்த லுப்தஹ உபாசனாஸ்தைவத சாயிநாத ஸ்தைமயோபா சனினா ஸ்து தஸ்வம். அந்த இடத்த நான் நிப்பாட்டி தான் பாடுறேன். ஸ்து தஸ்வம். உபாசனாஸ்தைவத சாயிநாத ஸ்தைமயோபா. அந்த ஸ்த வைர்மயோங்கிறது உள்ளடங்கி போகி வெளில வரும். ஆகையினால இந்த வைர் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை சூக்ஷ்மமாக போயிடும். உபாசனாஸ்தைவத சாயிநாத ஸ்தைர்மயோபாசனினாஸ்தஸ்வம். ரமேன் மனோன்மே தவ பாதயுக்மே பிரிங்கோ யதாப்ஜே மகரந்தலுப்தஹ அநேக ஜன்மார்ஜித பாவ சம்சயோ பவேத் பவத்பாத சரோஜ தர்ஷனாத் சமஸ்வ சர்வான் அபரார்த்த புஞ்சகான் பிரசீத சாயே சத்குரு தயாநிதே. இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம்னா, சாயிநாதா கருணை கடலே, இந்த பிறவியிலும் எண்ணற்ற முற்பிறவிகளிலும் தெரிந்தோ தெரியாமலோ செய்த எண்ணற்ற பாவங்கள் உங்கள் திருப்பாத தரிசனத்தால் அழிந்து போகும். சாயி தேவா, என் அனைத்து தவறுகளையும் மன்னித்து மகிழ்ச்சியுடன் என் மீது கருணை காட்டுங்கள். சத்குரு சாயிநாதா, உங்கள் திருவடிகளை பணிந்து வணங்குகிறேன் அப்படின்றது அர்த்தம். அநேக ஜன்மார்ஜித பாப ஜன்மார்ஜித பாப சம்சயோ பவேத் பவத்பாத சரோஜ தர்ஷனாத் சமஸ்வ சருவான் அபராத புஞ்சகான் பிரசீத்த சாயி சத்குரு தயாநிதி அநேக ஜன்மார்ஜித பாப சம்சயோ பவேத் பவத்பாத சரோஜ தர்ஷனாத் சமஸ்வ சர்வான் அபராத புஞ்சகான் பிரசீத சாயே சத்குரு தயாநிதே. ஸ்ரீ சாயிநாத சரணாமிருத பூத சித்தாஸ் தத்பாத சேவன ரகதா சததம் ச பக்யா சம்சார ஜன்யுனிதௌ தவநீர்கததாஸ்தே கைவல்யதாம பரமம் சமவாப்னுவந்தி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஸ்ரீ சாயிநாதருடைய சரணாமிர்தத்தை பாத தீர்த்தத்தை பருகியவர் மனம் தூய்மையடைகிறது. பாபாவின் பாதங்களை பற்றி கொண்டு பக்தி நேசத்தில் சேவை செய்யும்போது இவ்வுலகத் துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. சத்குரு சாயிநாதா, உங்கள் திருவடியை பணிந்து வணங்குகிறேன் அப்படின்றது அர்த்தம். ஸ்ரீ சாயிநாத சரணாமிருத பூதசித்தாஸ் தத்பாத சேவனரதாக சததம் ச பக்யா சம்சார ஜன்யதுனி
संसार जन्यतु निदौ संसार जन्यतु निदौ நீ தௌர் தௌர் நீ தௌர் அப்படின்னு சொல்லணும். இந்த வார்த்தைகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சம்சார ஜன்யுனி தௌ தவினீர்க ததாஸ்தே, இந்த தௌர் சேர்க்கு இல்லையா, த வி நீ இர்க்க தவினீர் தாஸ்தே தவினீர் தாஸ்தே தவினீர் தாஸ்தே கைவல்யதாம பரமம் சமவாப்னுவந்தி கைவல்ய தாம பரமம் சமவாப்னுவந்தி. ஸ்ரீ சாயிநாத சரணாமிருதபூத சித்தாஸ் தத்பாத சேவன ரதஹா சததம் ச பக்யா சம்சார ஜன்யுனினௌர் சம்சார ஜன்யதுனிர். இந்த வார்த்தையை ரொம்ப கவனிக்கணும். சம்சார ஜன்யதுனி துர்த வினிர்கதாஸ்தே கைவல்யதாம பரமம் சமவாப்னுவந்தி. ஸ்ரீ சாயிநாத சரணாமிருதபூத சித்தாஸ் தத்பாத சேவன ரகதஹா சததஞ்ச பக்யா சம்சார ஜன்யுனிதௌர் தவனே ததாஸ்தே கைவல்யதாம பரமம் சமவாப்னுவந்தி. திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்து பாடுற இந்த வரிகளை. ஸ்ரீ சாயிநாத சரணாமிருதபூத சித்தாஸ் தத்பாத சேவன ரகதஹா சததம் ச பக்யா சம்சார ஜன்யுனிதௌர் தவனேர்கதாஸ்தே கைவல்யதாம பரமம் சமவாப்னுவந்தி. சோஸ்திரமே தத்படே பக்யா யோ நரசன்மனா சதா சத்குரு சாயிநாதஸ்ய கிருபா பாத்திரம் பவேத்ருவம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, எவரொருவர் எப்பொழுதும் இந்த சோஸ்திரங்களை பக்தியுடன் பாபாவின் மீது ஆழமான அன்போடு நம்பிக்கையோடு பாடுகிறார்களோ அவர்கள் சத்குரு சாய்பாபாவின் அருள் முழுமையாக பெற்று வாழ்வார்கள் அப்படின்றது அர்த்தம். சோஸ்திரமே தத்படே பக்யா சோஸ்திரமே தத்படே பக்யா யோ நரசன் மனாசதா யோ நரஸ்தன் மனாசதா யோ நரஸ்தன் மனாசதா சத்குரு சாயிநாதஸ்ய சத்குரு சாயிநாதஸ்ய கிருபா பாத்திரம் பவேத்ருவம் கிருபா பாத்திரம் பவேத்ருவம். சோஸ்திரமே தத்படே பக்யா யோ நரஸ்தன் மனாசதா சத்குரு சாயிநாதஸ்ய கிருபா பாத்திரம் பவேத்ருவம். கரச்சரண கிருதம் வா காயதம் கர்மஜம் வா ஸ்ரவணநயஜம் வா மானசம் வா அபராதம் விகிதம் விகிதம் வா சர்வமேக தத் சமஸ்வ. ஜெய் ஜெய் கருணார்பதே ஸ்ரீ பிரபோ சாயிநாத் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாயிநாத் மகாராஜ் கி ஜெய். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஓ சாயிநாதா கருணை கடலே, நாங்கள் எங்கள் கரங்களாலோ பாதங்களாலோ சொற்களாலோ உடலாலோ காதுகளாலோ கண்களாலோ எண்ணங்களாலோ நினைவுகளாலோ செயல்களாலோ நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த எல்லா தவறுகளையும் பாவங்களையும் மன்னித்து அருள வேண்டும் பிரபு. ஜெய ஜெய கருணாமூர்த்தியே ஸ்ரீ சாயிநாத பிரபு, உங்கள் திருவடிகளில் நாங்கள் அடைக்கலமாக அருளை தாருங்கள் அப்படின்றது அர்த்தம். கரச்சரண கிருதம் வா கர சரண கிருதம் வா கரணா கையே சரணனா பாதம் அப்படின்றது அர்த்தம். கிருதம் வா கீழே படித்தோம் இல்லையா, அதற்கான ஸ்லோகம் இது. கரச்சரண கிருதம் வா கர கர சரண கிருதம் வா காயஜம் கர்மஜம் வா காயஜம் கர்மஜம் வா கரச்சரண கிருதம் வா காயஜம் கர்மஜம் வா ஸ்ரவண நயன ஜம்வா ஸ்ரவண நயன ஜம்வா ஸ்ரவண நயன ஜம்வா மானசம் வா அபராதம். இங்கே பிரபாதம்னு இருக்குன்னா ஆ போட்டிருக்கேன் பாருங்க, பேனாவால் ஆ போட்டிருக்கேன் பாருங்க. வா அபராதம் வா அபராதம்னு அர்த்தம். விகித விகிதம் வா விகித விகிதம் வா விகிதம விகிதம் வா விகிதம விகிதம் வா விகிதம விகிதம் வா சர்வமே தத் சமஸ்வ தத் சமஸ்வ தத் சமஸ்வ. ஜெய் ஜெய் கருணார்பதே ஜெய் ஜெய் கருணாப்ரதே ஸ்ரீ பிரபு சாயிநாத ஸ்ரீ பிரபு சாயிநாத ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாயிநாத மகாராஜ் கி ஜெய். கரச்சரண கிருதம் வா காயதம் கர்மஜம் வா ஸ்ரவணநயஜம் வா மானசம் வா அபராதம்
विगिदम अविगिदम वा सर्वमेक तत्समस्व। जय जय करुणार्प्रदे श्री प्रभो साईनाथ। श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। राजातिराज योगिराज परब्रह्म साईनाथ महाराज की। श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। இப்போ ஃபஸ்ட்லேருந்து அடியன் இப்போ சொல்லி கொடுத்ததை இந்த ஸ்லோகங்களாக அடியன் சொல்ல போகிறேன். ஸோ சரியாக நோட் பண்ணிக்கிங்க. இதோட பாபாவினுடைய மத்தியான ஆரத்தி முடிந்தது அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். கடைசி ஸ்லோகங்கள். ஸ்ரீ சாயி கிருபா நிதே அகல நிருணாம் ஷர்வாத சித்தி பிரத யஸ்மத் பாதரஜ பிரபாவ மதுலம் தாதா விவக்யாச்ச மஹா சத்வக்யாச்சரணம் கிருதாஞ்சலி புட சம்பிராமிதோஸ்மி பிரபு ஸ்ரீமத் சாயி பரேச பாத கமலான் நான்யம் சரண்யம் மம சாயி ரூபதர ரோகவோத்தமம் பக்த காம விபுத்திரமம் பிரபும் மாயயோகத சித் பகத சித்த சுத்தயே சித்தயாம் கமகநிரிஷம் முதா சரஸ்சுதாம் சுப்ரதிமம் பிரகாசம் கிருபாதபத்ரம் தவசாயிநாத் தௌதீய பாதா சமதார்ச்சிதானாம் ஸ்வச்சாயயா தாபகரோத் உபாசனாஸ்தைவ தசாயிநாத் ஸ்திரைமயோபாசரினா சுதஸ்வம் ரமேன் மனோன்மே தவ பாதயுக்மே பிருங்கோ யதாப்ஜே மகரந்தலுத்தஹ अनेक जन्मार्जित पाप संशयो भवेत् भवत्पादशरोज दर्शनाथ समस्व सर्वान् अपरार्ध पुंजकान् प्रसीद साये सद्गुरो दयानिधे श्री साईनाथ चरणामृतबोध चित्तास् तत्पाद सेवन रघतः सततं जभक्त्या संसार जन्युनिधौ दवने ददास्ते कैवल्यताम परमं समवाप्नुवन्ति सोस्त्रमे तत्परे भक्त्या यो नरः सन्मना सदा सद्गुरो साईनाथस्य कृपापात्रं भवेत् ध्रुवं करचरणकृतं वा कायदं कर्मजं वा श्रवणनयजं वा मानसं वा अपरातं विगितं विगितं वा सर्वमेक तत्समस्व। जय जय करुणाप्रदे श्री प्रभो साईनाथ। श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। அவ்வளோதாங்க. பாபாவினுடைய அடுத்து தூபாரத்தி நாளைக்கு. இப்போ இந்த ஆரத்தி முடிஞ்சது இல்லையா, இப்போ மத்தியான ஆரத்தியை ஃபுல்லாக பாடி காமிச்சிருவேன். நாளைக்கு உள்ள வகுப்பில் மத்தியான ஆரத்தியில் உள்ள பாடல் ஒன்றொன்னையும் ஃபுல்லாக அர்த்தம்லாம் எதுவும் சொல்லாமல் வெறும் பாடலாகவே இருக்கும். ஸோ அதுக்கு மறுநாள்லேருந்து தூபாரத்தி ஸ்டார்ட். தூபாரத்தில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, இந்த மத்தியான கால ஆரத்தியில் நீங்கள் பாடின முக்கால்வாசி பாட்டு மாலை ஆரத்தியில் தான் இருக்குது. ஆகையினால அடியன் என்ன பண்ண போகிறேன்னா, மாலை ஆரத்தியை பாடி மட்டும் காட்டிடுவேன், அர்த்தம்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, மத்தியான ஆரத்தியில் முழுமையான முக்கால்வாசி பாட்டு மாலை ஆரத்தில் இருக்குது. இதோ பாருங்க, இந்த ஆரத்தி சாய்பாபா சொல்லி கொடுத்தாச்சு. இது தூபாரத்தில் ஆரத்தி சாய்பாபா சொல்லி கொடுத்தாச்சு. அடுத்து ஷிரடி மாஜே பண்டர்பூரை சொல்லி கொடுத்தாச்சு ஆல்ரெடி. ஏற்கனவே காலிங்லோடாங்கனை ஆல்ரெடி சொல்லி கொடுத்தாச்சு. அடுத்து அனந்தா துலாத்தே சொல்லி கொடுத்தாச்சு. அடுத்ததா ஐசா ஏபா அதுவும் சொல்லி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா சதா சத்ஸ்வரூபம் அதுவும் சொல்லி கொடுத்தாச்சு. இதுக்கப்புறமா சாய் ஸ்ரீ சாயி சே கிருபாநிதே இப்போ பண்ணோமே, இதையும் சொல்லி கொடுத்தாச்சு. இதில் ஒரு பாட்டு சொல்லி கொடுக்கல. என்னென்னா, ருசு மம பிரியாம்பிகா அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் மட்டுமே இதில் இருக்குது. ஆகையினால ரொம்ப விசேஷமாக தூபாரத்தி அதாவது மாலை ஆரத்தி அப்படின்றத அடியேன் பாடலாகவே அடியன் கிளாஸாக எடுத்துருவேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. கற்றுக்கிட்டதை இதோட கூட சேர்ந்து அடியன் கூட நீங்கள் பாடவே ஆரம்பிக்கலாம். ஏன்னா அது ரொம்ப விசேஷம் இல்லையா? ஆகையினால தூபாரத்தி கிளாஸில் என்ன விசேஷம்னா, காலையில் ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகும், சாயந்தரம் ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா அப்போ தான் நமக்கு, ஏன்னா ஆல்ரெடி ஒவ்வொரு நாளும் ஒரு பாடலாக போட்டுக்கிட்டே இருந்தால் நாள் நீண்டதாகவே போகும். சூட்டோட சூடாக நம்ம உட்காந்து படித்தோன்னு வைங்களேன், நல்லா தலையில் ஏறும். ஆகையினால தூபாரத்தியை பொறுத்து
காலையில் ஒரு பாடல் ரிலீஸ் ஆகும் 10:30 மணிக்கு, சாயந்தரம் 6:30 மணிக்கு ஒரு பாடல் ரிலீஸ் ஆகுங்கிறதையும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த தூபாரத்தில் ஒரு பாட்டு இந்த ருசோ மம பிரியா மாத்திரம் அடியன் வந்து சாயந்தரம் தான் ரிலீஸ் பண்ணுவேன். ஏன்னா அது கடைசி பாடலாக வந்துடுது. ஆகையினால் இப்போ அடியன் வந்து இந்த விஷயத்தை இப்போவே சொல்லிக்கிட்டேன். ஸோ அதனால் நாளைக்கு இந்த மத்தியான ஆரத்தி முழு பாடல் வரும். அதை கேட்டுட்டு நீங்கள் அவசியம் இந்த சாயங்கால ஆரத்தி தூப் ஆரத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அவசியம் இந்த பாடலெல்லாம் கொஞ்சம் கற்றுக்குங்க. உங்களால் முடியும். அவசியம் நீங்கள்லாம் பாபா முன்னாடி பாடுவீங்கன்ற நம்பிக்கை அடியனுக்கு இருக்குது. இந்த நம்பிக்கையை நீங்கள் எல்லாரும் காப்பாற்றுங்க. அதாவது எனக்கு நீங்கள் பாடுனீங்கன்னா போதும், அதை விட சந்தோஷம் எனக்கு இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லைங்கிறத சொல்லிக்கிறேன். சாய்ராம்.